ருத்ரன் எலக்ட்ரிக்கல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சீலிங் ஃபேன், அதாவது வந்து ஹை ஸ்பீட் ஃபேனு. இது வந்து 4 ரெக்கை உள்ளது. இப்போ அதை தான் நம்ம வந்து காயில் கட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து காப்பரை வெட்டிட்டு கோர் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரிவைண்டிங் பண்ணால் இப்படி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா 6 காயில் ரன்னிங்லேயும் 6 காயில் ஸ்டார்டிங்லேயும் உட்காரும். இதை 6 போல், அதாவது வந்து 6 துருவம்னு சொல்லுவாங்க. அதாவது வட துருவம் தென் துருவம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. இது வந்து 3 தென் துருவமாக அமைஞ்சிருக்கும் காயில். ஸ்டார்டிங்கில் 6ம் ரன்னிங்கில் 6மாக இருக்கும். இது ஹை ஸ்பீட் ஃபேனு. பார்த்தீங்கன்னா 24 காடி இருக்கும். 12 காடி ஸ்டார்டிங்க்கும் ரன்னிங் காயிலுக்கு 12மா உட்காந்துருக்கும். இப்போ நாம் இந்த சீலிங் ஃபேன் ஸ்டார்டர் தான் காயில் கட்ட போகிறோம். ஸ்டார்டரோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 14 mm இருக்குது. இதோட விட்டத்தோட குறுக்களவு பார்த்திங்கன்னா 105 mm இருக்குது. 105 mmல இருக்குது குறுக்களவு. ஸ்கேலை வச்சு அளந்திங்கன்னா 105 mm வரும். வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா சிலர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்ப கேட்குறாங்க. அதை வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் ஏதானும், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். இந்த வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனே எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது ஸ்டார்டர் பார்த்திங்கன்னா 24 காடி இருக்கும். பார்த்திங்கன்னா பெரிய காடி 12, சின்ன காடி பார்த்திங்கன்னா 12 இருக்கும். இந்த சின்ன காடி வந்து ரன்னிங் காயில் மேலே உட்காரும். இந்த பெரிய காடியாக இருக்கிறது வந்து இது ஸ்டார்டிங் காயில் உட்காரும். உள் பக்கம் 6 காயில் உட்காந்துரும். அதுக்கான காடி தான் பெருசாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு வந்து மில்லக்ஸை போட்டுக்கலாம். 7 mm மில்லக்ஸ் தான். இந்த வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் இதை கவனிங்க. மில்லக்ஸை போடுறது எப்படின்றத கவனிங்க. அதாவது வந்து ப்ளைன் ஷீட்டாக வெட்டி என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. நல்ல அனுபவம் உள்ளவங்க போடுவாங்க, அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் புதுசாக போடுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ளைனாக போடாதீங்க. ஏன்னா காலர் மடிச்சதை போடுங்க. ஏன்னா ப்ளைனாக போடும்போது என்ன ஆகுனா, இது மாதிரி ப்ளைன் ஷீட் இப்படி போடும்போது இது என்ன ஆகுனா, அவருடைய காயில் கட்டின உடனே என்ன ஆகும், இது உள்ளே நகரும் சிலது. ஏன்னா லூஸாக வச்சு காயில் கட்டினீங்கன்னா இது உள்ளே நகர்ந்துடும். அப்படி உள்ளே போச்சுன்னா காப்பர் வந்து இந்த கோரில் வந்து உட்காந்துரும். கோரில் உட்காந்துருச்சுன்னா அது வந்து ஷார்ட் ஆகும். அதனால் வந்து இந்த மாதிரி போடாமல் நீங்கள் இதுக்கு புருவம் அடிக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா, அதாவது இந்த கோரை விட ஒரு 5 mm தாண்டி 5 mm மடிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. அது இந்த மாதிரி காலர் மடிச்சிங்க பாருங்கள். புருவத்தை 2 பக்கமும் மடிச்சிடணும். இந்த பக்கமும் மடிச்சிடணும், அந்த பக்கமும் மடிச்சிடணும். மடிச்சுட்டு இப்போ இதை போட்டிங்கன்னா இது வந்து நகராது. இப்படி போட்டுட்டிங்கன்னா உள்ளத்தில் இட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இந்த பக்கம் தள்ளலாம் நகராது, அந்த பக்கத்தில் தள்ளலாம் நகராது. அப்போ வந்து நம்ம காயில் கட்டும் பிறகு இது நகராது, ஸ்டாண்டர்டாக அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து காயில் கட்டுறது வீணாகாமல் பாதுகாப்பாக இருக்கும். இதை ரொம்ப கவனிங்க, புதுசாக கற்றுக்குறோங்க. அனுபவம் வந்த பிறகு காலர் மடிக்காமல் போட்டுக்கலாம். அது வந்து அனுபவம் கற்றுக் கொடுக்கும் ஏன் என்னன்றதை. அதுக்கு கொஞ்சம் ட்ரெயின் எடுக்க வேண்டியது, வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது சிம்பிள் தான். இப்போ நீங்கள் இந்த மாதிரி காலர் மடிக்காமல் போகிறீங்கன்னு வைங்க, காயில் வந்து டைட்டாக சுற்றும் போது இது வந்து இறுக்கமாக இப்படி பிடிச்சிக்கும். இறுக்கமாக இப்படி கொஞ்சம் விரிவுபடுத்தி இந்த மில்லக்ஸை இருக்க பிடிச்சிக்கும். அப்போ வந்து இறங்காது, டைட்டாக அப்படியே நிற்கும் இருந்த இடத்துல. அதுதான் கொஞ்சம் அனுபவம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்கணுன்னா இந்த மாதிரி காலர் மடித்து போடுங்க. இப்போ ஸ்டார்டிங் காயில் முதல்ல நம்ம மில்லக்ஸை போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங் காயில் போட்டு காயில் கட்டின பிறகு தான் நம்ம ரன்னிங்கில் இது பண்ண முடியும், கட்ட முடியும். அதனால் வந்து முதல்ல ஸ்டார்டிங்கில் போட்டுங்க, ரன்னிங்கை அப்புறம் போட்டுக்கலாம். எல்லா மில்லக்ஸுமே போட்டுக்கிட்டு நம்ம காயில் கட்ட ஆரம்பிச்சிடலாம். டேட்டா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இதை முதல்ல மில்லக்ஸை போட்டுருவோம். எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு ஆரம்பிச்சிருவோம். இப்போது எல்லா மில்லக்ஸையும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து வைண்டிங் ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து காயில் சுற்றும் போது பார்த்திங்கன்னா துருவம் மாற்றி மாற்றி சுற்ற வேண்டி வரும். அதாவது ஒன்று வந்து ரைட் சைடில் சுற்றினீங்கன்னா அடுத்த காயில் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் சுற்றுற மாதிரி வரணும். இப்படி லெஃப்ட்டில் வரணும், அடுத்தது பார்த்திங்கன்னா ரைட்டில் வரணும். இப்படி துருவம் மாற்றி மாற்றி சுற்றிக்கணும். எல்லா மோட்டருமே அப்படி தான் இருக்கும் அமைப்பில். ஒன்று வட துருவம் தான், ஒன்று தென் துருவன்ற மாதிரி இருக்கும். ஒன்று ரைட் சைடில் நம்ம சுற்றினோம்னா ஒன்று அப்படியே லெஃப்ட் சைடில் சுற்றணும், அப்படியே ரைட் சைடு, அப்படியே லெஃப்ட்டு, அப்படியே ரைட்டு, அந்த மாதிரி லெஃப்ட்டில் வந்து முடியும்.
நீங்கள் ஆரம்பிக்கிறது ரைட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா லெஃப்ட்டில் வந்து முடியும், லெஃப்ட்டில் ஆரம்பிச்சிங்கன்னா ரைட்டில் வந்து முடியும். நீங்கள் எந்த பாட்டம் வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஆனால் இதை நீங்கள் முடிக்கும்போது கரெக்டாக முடிக்கணும். ஒன்றை ரைட்டில் சுற்றிங்கன்னா ஒன்றை லெஃப்ட் சைடில் சுற்றணும், அடுத்தது ரைட் சைடு, அடுத்தது லெஃப்ட்டு, அடுத்தது ரைட்டு, லெஃப்ட்டுன்னு வரிசையாக இந்த வரிசை மாறக்கூடாது. ஒரு இடத்துல நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா இந்த டோட்டல் காயிலும் வேஸ்டேஜாக போயிடும். அது வந்து நீங்கள் மறக்காமல் ஒன்றை ரைட்டும் ஒன்றை லெஃப்ட்டுன்ற மாதிரி இந்த வட துருவம் தென் துருவன்ற மாதிரி சுற்றுங்க. ஒரு ஐட்டம் வலது பக்கம் சுற்றினா ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு சுற்றணுன்ற மாதிரி சுற்றிட்டு வாங்க தொடர்ச்சியாக. ஒன்று ரைட் சைடு ஒன்று லெஃப்ட்டு அப்படி கொண்டு வாங்க. நீங்கள் மிஷினில் சுற்றினாலும் சரி கையால் சுற்றினாலும் சரி இந்த வாட்டத்தை மாற்றாமல் சுற்றுங்க. அடுத்து நீங்கள் இதோட டேட்டாவை தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இது 24 கார்டு இருக்குது. 12 ரன்னிங்க்கும் 12 ஸ்டார்டிங்க்குமா இருக்கும். இப்போ 6 காயில் வந்து முதல்ல ஸ்டார்டிங்கில் உட்காரும், அடுத்த 6 காயில் ரன்னிங் மேலே உட்காரும். இதை நீங்கள் கவனமாக வச்சு இது பண்ணிக்கோங்க. அதாவது வந்து இதுக்கான டேட்டாவை நான் சொல்கிறேன், இதை கவனமாக பாருங்கள். இது வந்து கோரை வந்து எப்பவுமே இதோட திக்னஸ் அளந்துக்குங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 14 mm கிட்ட இருக்குது. அடுத்து இதோட குறுக்களவு விட்டத்தோட குறுக்களவு பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நான் நேராக வந்து வேறு குச்சியை வச்சு அளந்துக்கிட்டேன். அதோட அளவு பார்த்திங்கன்னா 10.4ங்கிற மாதிரி வருது. அதாவது 10 சென்டிமீட்ரு 4 mm, 10.4 அதுதான் அந்த குறுக்க அளவு. இப்போ நம்ம இது வந்து இதோட டேட்டா சொல்கிறேன் பாருங்கள். அதாவது வந்து ரன்னிங்கில் சுற்றுறீங்கன்னா 570 சுற்று போட்டுக்குங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 540 சுற்று போட்டுக்குங்க. அதாவது கம்பியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 36 போட்டுங்க. நீங்கள் அலுமினியம் போடுறீங்கன்னா 35 போட்டுக்கலாம். இது வந்து 36 போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 4 தான் உட்காரும். அதாவது வந்து 2 காடி, இந்த சின்ன காடி வந்து ரன்னிங் காயில் உட்காரும். அதை விட்டுட்டு நம்ம இங்கேருந்து இங்கே உட்காரும் காயில். 2 காடி விட்டுட்டு தான் உட்காரும். 1லேருந்து 4ன்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து 1லேருந்து 4 உட்காரும். ஸ்டார்டிங்லேயும் அதே மாதிரி உட்காரும், ரன்னிங்லேயும் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 4 தான் உட்காரும் காயில் உட்கார இடம். அடுத்து நீங்கள் ரன்னிங்கில் 570 சுற்றுமா, ஸ்டார்டிங்கில் 540 சுற்றும் போட்டுங்க. 35 kg போட்டுங்க. கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2.5 MFT போட்டுங்க. அடுத்து இதை வந்து நீங்கள் மடிப்பு வேண்டி கூட போடலாம். அதாவது எப்படின்னா இதை வந்து நம்ம 190 சுற்று போட்டால் போதும். அதாவது ரன்னிங்கில் 190 சுற்று நீட்டாக லெங்க்தாக சுற்றி அது 3 மடிப்பாக மடித்து போடுவாங்க. அது மாதிரி கையால் சுற்று போடனாலும் போடலாம். கையால் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து மிஷினில் சுற்றினால 590 சுற்று தான், 570 சுற்று தான் சுற்ற வேண்டியிருக்கும் ரன்னிங்கில். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 540 சுற்று. இந்த 540 சுற்றை வந்து கையால் சுற்ற போகிறோன்னா நம்ம வந்து லெங்க்தாக 3 மடிப்பு மடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி லெங்க்த் வச்சு சுற்றி 3 மடிப்பாக போடுவாங்க. அதை பார்த்திங்கன்னா சிங்கிளாக சுற்று நம்ம ஒரு இதாக பார்த்தீங்கன்னா 180 சுற்று வரும். அதை 3 மடிப்பாக மடிச்சிங்கன்னா 540 சுற்று வந்துடும். அதாவது 3 மடிப்பாக மடித்து போட வேண்டியது. லெங்க்த்தாக சுற்றிட்டு காயில் 540க்கு நம்ம 180 சுற்றி அதை 3 மடிச்சிங்கன்னா 540 வந்துடும். அந்த மாதிரி கையால் சுற்றி வேணால் போடலாம். ஹேண்டில் கையால் பண்ணணும்னா. மிஷினில் பண்ணும்போது நம்ம 570க்கு 540 தான் இப்படி போட்டுக்க வேண்டியது தான். 6 காயில் வந்து ரன்னிங்கும் 6 காயில் ஸ்டார்டிங்லேயும் உட்காரும். இப்போ நம்ம காயில் சுற்றலாம். அடுத்து காயில் போட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து மிஷினில் தான் போட போகிறேன். அதனால் மிஷினில் போட்டு ஓட்ட போகிறேன். இது வந்து கையால் பண்ணல, ஹேண்ட் வைண்டிங் பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு நேரம் கிடையாது. அடுத்து வந்து அது நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம மிஷின் வச்சுருக்கிறதால ஈஸியாக மிஷினால் பண்ணிக்குவோம். இப்போது நம்ம மிஷினில் தான் சுற்ற போகிறோம். முதல்ல ஸ்டார்டிங் சுற்றுவோம், அதுக்கப்புறமா ரன்னிங் சுற்றலாம். மிஷினில் வச்சு செட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கான பாபியனை போட்டு செட்டிங் ரெடியாக வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து டிஸ்பிளேவை நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். 540 சுற்று வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஓடும். ஐநூற்றி 40 சுற்று வச்சுக்கிட்டேன். இப்போ அது செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிஷின் ஆப்ரேட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ரைட் சைடில் வச்சு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ரைட் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டுன்னு அதே மாதிரி மாறி மாறி கொண்டு வாங்க. ஒரு காயில் ரைட் சுற்றினீங்கன்னா திரும்ப லெஃப்ட்டு, திரும்ப ரைட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, லெஃப்ட்டுன்னு கொண்டு வந்து முடிக்கணும். நீங்கள் எப்படி வேணாலும் ஆரம்பிக்கலாம். லெஃப்ட்டில் கூட ஆரம்பிக்கலாம், உங்கள் விருப்பம். லெஃப்ட் ஆரம்பித்தா ரைட்டில் கொண்டு வந்து முடியுங்க. பார்த்தீங்கன்னா 540 சுற்றில் வந்து கரெக்டாக நிற்கும். ஆட்டோமேட்டிக்காக நின்னோட மிஷினு. இப்போ நம்ம லெஃப்ட்டில் ஆரம்பிக்க போகிறோம். திரும்ப
அப்படியே லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே திரும்ப லெஃப்ட்லேயே கொண்டு வந்து முடியும். அதேமாதிரி முடிச்சிடுவோம். 6 காயின் சுற்றிட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ லெஃப்ட்டில் ஆரம்பிச்சிட்டோம். இதேமாரி வரிசையாக கொண்டு வாங்க. ஒரு முறை ரைட்டில் சுற்றினா ஒரு முறை லெஃப்ட்டு, அடுத்தது ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டுன்னு லெஃப்ட்டில் வந்து முடியும் 6 காயிலும். இதே மாதிரி வரிசையாக தான் திரும்ப ஸ்டார்டிங் காயின் சுற்ற வேண்டி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 6வது காயில் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். ஸ்டார்டிங் காயில் வந்து முடியுது. அடுத்து ரன்னிங் காயில் தான். இப்போது காயில் வந்து ஸ்டார்டிங் காயில் இறக்கியாச்சு, மிஷினில் ஒட்டியே கட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த காயில் கட்டணும் பாருங்கள், கீழே நம்ம யூடியூப் போட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து யூடியூப்பில் காப்பர் வந்து வெளியே வராமல் கரெக்டாக இந்த இடத்துல ஒரு மின்லாக்ஸை போட்டுங்க. திரும்ப பாஸ் ஷேப்பில் வடிவத்தில் கட்டமாக மடிச்சிங்க. இதில் ஒரு சொருகிங்க, அதாவது இந்த மாதிரி பா டைப்பில் மடிச்சிங்க மின்லாக்ஸை. அதுக்கப்புறம் மேலே போட்டுங்க. நீங்கள் ப்ளைனாக வச்சிங்கன்னா அது வெளியே வரதான் பார்க்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பாட வடிவத்தில் அதை மடிச்சிக்கிங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த மாதிரி காயில் கட்டிருக்கீங்கன்னா, காயில் கட்டின பிறகு அந்த மேல் பகுதியில் அப்படியே காப்பரை வந்து ஒரு கம்பி கூட வெளியே வராமல் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி மேலே வந்து கவர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து காப்பர் வந்து மேலே இந்த கோரில், இரும்பு கோரில் வந்து தொடாது. அப்படி இருந்தால் தான் நம்ம கட்டின காயில் வந்து வீணாகாமல் இருக்கும். ஒரு கம்பி கூட வெளியில் வராமல் கரெக்டாக பார்த்து போட்டுங்க. இது மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே போட்டுருங்க. எல்லா காடியுமே நம்ம கவர் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ரன்னிங் காயில் பார்த்துக்கலாம். எல்லா மின்லாக்ஸுமே போட்டாச்சு. இதே மாதிரி வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த காயில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கிறீங்க. அப்படி கீழே 2 பக்கமும் வச்சு விரலை வச்சு அப்படி யூ டைப்பில் அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அடுத்த காயில் உட்காரத்துக்கு வசதியாக இருக்கும். இதுலேருந்து அடுத்து 4வது காயில் உட்காரும். 1லேருந்து 4 இதில் ரன்னிங் காயில் உட்காரும். இப்போ நம்ம இது உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து காட்டன் டேப்பை அடிக்க வேண்டி வரும். அதுக்கு முன்னாடி இதை வந்து யூ டைப்பில் இப்படி வளைச்சி வச்சுக்கோங்க. 2 பக்கமும் எல்லா காயிலுமே அதே மாதிரி பண்ணிக்கங்க. மின்லக்ஸை போட்டு முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லீடு கனெக்ஷன் வயரத்தில் 1ஆம் நம்பர் சிலிவை போட்டுங்க. நீங்கள் இதை வந்து 2லேயுமே இப்போயே போட்டு வச்சுங்க. ஏன்னா கம் டேப்பை போட்டு ஓட்டிட்டாக்கா அதுக்கப்புறம் சிலிவை போட முடியாது. அதனால் முதல்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ரன்னிங் காயில் கட்டுறதுக்காக முதல்ல மின்லக்ஸை போட வேண்டி வரும். அதை நீங்கள் மின்லக்ஸை போட்டுட்டு கம் டேப்பை ஓட்டினாலும் ஓட்டுங்க, அல்லது டேப்பை ஓட்டிட்டு கூட மின்லக்ஸை போடுங்க. 2ல் 1 செய்யலாம். நான் இப்போ வந்து டேப்பை முதல்ல ஓட்ட போகிறேன். நான் வச்சுருக்கேன். அதாவது வந்து இந்த மாதிரி பேப்பர் டேப் ஓட்டாதீங்க. சில பேர் வந்து பேப்பர் டேப்பை போட்டு இந்த மாதிரி ஒட்டி வர்றாங்க. இந்த பேப்பர் டேப்பை வந்து இந்த பெயிண்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பெயிண்டரு, கார்பெண்டர்லாம் யூஸ் பண்ணுற பேப்பர் டேப்பை வந்து ஒட்டி வர்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமே எரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி பண்ணாமல் காட்டனில், அதாவது வந்து காட்டன் துணியில் டேப் இருக்குது, இந்த மாதிரி கம் டேப்பு. இது கிடைச்சா பாருங்கள். இல்லைனா வந்து நீங்கள் நார்மல் காட்டன் டேப்பு வைண்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள். அதை போட்டு கட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அதாவது ரன்னிங் காயில் உட்கார வைங்க. ஏன்னா ரன்னிங் காயில் உட்கார வைக்கும்போது இந்த ஸ்டார்டிங் காயிலோட டச் பண்ண ஆரம்பிச்சிடும். டச் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த காட்டன் டேப்பை இது மேலே சுற்றுறது. நம்ம ஒட்டுற டேப்பு நான் வச்சுருக்கேன், அதனால் வந்து அதை ஒட்ட போகிறோம். நான் வந்து காட்டன் துணி டேப்பு வச்சுருக்கேன். இது கம் டைப்பு. இதை தான் நான் வந்து இப்போ ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி வந்து காப்பரை வந்து கவர் பண்ணிவிடுங்க. இது வந்து இதுக்கு மேலே தான் இந்த காயில், ரன்னிங் காயில் உட்காரும். ஸ்டார்டிங் காயில் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு மறைச்சிருங்க. ஏன்னா வந்து அடுத்தது ஸ்டார்டிங் காயில் வந்து இது மேலே, ஸ்டார்டிங் காயில் மேலே ரன்னிங் காயில் வந்து உட்காரும். அது வந்து டச் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த காட்டன் டேப்பு. டேப்பை வந்து காட்டன் டேப் அடிச்சிருங்க. இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் டேப் அடிச்சிங்கன்னா அது வந்து எரிஞ்சிடும். அதை வந்து அடிக்காதீங்க, அது வேஸ்ட்டு. நீங்கள் காட்டன் டேப் வந்து இந்த ஒட்டர் டைப் கிடைக்கலனா கூட சாதாரண நம்ம வைண்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்து அதாலே கட்டு போட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் காட்டன் டேப்பை பண்ணுங்கள், பேப்பர் டேப்பை பண்ணாதீங்க. இந்த மாதிரி 2 சைடுமே காட்டன் டேப்பை வந்து கவர் பண்ணிவிடுங்க. ஏன்னா பின்பக்கமும் அதே மாதிரி மறைச்சிருங்க. இது மாதிரி காட்டன் டேப்பை வந்து 2 சைடுமே ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டிட்ட பிறகு இப்போ மின்லக்ஸாக போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த காலியாக இருக்கிற காடியெல்லாம்
திரும்பவும் மின்லக்ஸை போட்டுருவோம். இது வந்து ரன்னிங் காயில் உட்காரதுக்காக இதை வந்து ஃபில் பண்ணிவிடுவோம். எல்லா மின்லக்ஸுமே போட்டுவிடுவோம். ஏன்னா முதல்ல ஸ்டார்டிங் காயில் 12 காடியில் உட்காந்துச்சு, இப்போ ரன்னிங் காயில் 12 காடியில் உட்காரும். இந்த 12 காடியுமே மின்லக்ஸை போட்டுடலாம். எல்லா மின்லக்ஸுமே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ரன்னிங் காயில் கட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம சுற்ற ஆரம்பித்தோம் பாருங்கள் காயில், இந்த ஆரம்பித்ததை வந்து அதே மாதிரி அது பக்கத்தில் தான் இந்த பக்கம் ரைட் சைட்லேயே ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து அந்த கனெக்ஷன் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 3 ஒயர் போகிறதா இருந்தால் ஒரு சீரியலாக வந்துடும். நம்ம இங்கே ஆரம்பித்தோம் இல்லையா, இது ஆரம்பித்தோம், இது முடிச்ச இடம் அப்படியே சுற்றிக்கிட்டே வந்து ஒன்று ஒன்றா நம்ம இந்த இடத்துல வந்து முடித்தோம். இது ஆரம்பித்த இடத்த விட்டு அப்படியே அதோட ரைட் சைட்லேயே ஆரம்பிங்க. ஸ்டார்டிங் ஆயில் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம், அதேமாதிரி ரன்னிங் ஆயில் இந்த ரைட் சைட்லேயே ஆரம்பிச்சிருங்க. நம்ம வந்து சுற்ற ஆரம்பிக்கிற காப்பர் முனையை வந்து 2 மடிப்பாவோ அல்லது 4 மடிப்பாவோ மடிச்சிங்க. ஏன்னா வந்து அருந்து போகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மடிப்பு மடிச்சிக்கிறது. அது மாதிரி மடிச்சுட்டு ஆரம்பிங்க, சுற்ற ஆரம்பிங்க. ஸ்டார்டிங் ஆயில் வந்து 540 வச்சோம், இப்போ ரன்னிங் ஆயிலுக்கு 570 வைக்கிறோம். காப்பர் சைஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயும் ரன்னிங்லேயும் 35 தான், ரெண்டுக்கும் ஒரே சைஸ் தான். இப்போ நம்ம ரன்னிங் காயில் 6 காயிலையும் சுற்றியாச்சு. இனிமேல் இதையும் மின்லக்ஸை போட்டு கனெக்ஷனை போட்டுற வேண்டியதும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, காயில் கட்டி முடிச்சதும் இப்போ திரும்பவும் இந்த மேலே வந்து கவர் பண்ணுற மாதிரி இதை வந்து மின்லக்ஸை போட்டுங்க. ஏன்னா ஒரு கம்பி கூட வந்து வெளியில் நீங்காமல் கவனமாக மின்லக்ஸை கவர் பண்ணிங்க. மின்லக்ஸை இதுலேயும் போட்டுருங்க. இதை வந்து ஒரு பிசர் கம்பி கூட வெளியே வராமல் கவனமாக பார்த்து மின்லக்ஸை போட்டுங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே மின்லக்ஸை போட்டுருங்க. காயில் கட்டுறது இப்போ நம்ம ரன்னிங் காயில் கட்டுறது வந்து மின்லக்ஸை போட்டுடலாம். ஸ்டார்டிங் லீடில் வந்து சிலிவை போட்ட மாதிரி நம்ம வந்து ரன்னிங் காயிலையும் 2 லீடுலையுமே வந்து சிலிவை போட்டுவோம், 1ஆம் நம்பர் சிலிவை. அதுக்கப்புறமா நம்ம கனெக்ஷன் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஒயரை தனியாகவும் ரன்னிங் ஒயரை தனி கலர் ஒயரும் போட்டு நீங்கள் வந்து கனெக்ஷன் வெளியே அப்படியே எடுத்துக்கலாம். 4 ஒயராக கூட எடுத்துக்கலாம். 3 ஒயராக போடணுன்னா நான் சொல்கிறேன், அது மாதிரி போட்டுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நாலுலையுமே வந்து லீடில் சிலிவை போட்ட பிறகு இதை என்ன பண்ணுறீங்கன்னா, எனாமலை நீக்கிடுங்க. எனாமலை நீக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ரன்னிங் ஒயரை வந்து தனியாக, இது வந்து இதுக்கு ஒரு கலர் ஒயரை வந்து ரன்னிங்கில் வந்து தனி கலரும், ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தனி கலர் ஒயரையும் போட்டுக்குங்க. நீங்கள் அப்படியே 4 ஒயரை கனெக்ஷனுக்கு வெளியே எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் 3 ஒயரில் பண்ணணும், கம்பெனி மாதிரியே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆரம்பிச்சு பாருங்கள். சுற்ற ஆரம்பித்ததை நம்ம எப்போவுமே இந்த சுற்ற ஆரம்பிச்சது 2 ஒன்றாங்க. இல்லை நீங்கள் முடிஞ்ச மோனையை கூட எடுத்துக்கலாம், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. முடிவு மோனையை கூட ஸ்டார்டிங்கில் ஒன்றையும் ரன்னிங்கில் ஒன்றையும் எடுத்து ஒன்றாக்கிங்க. இப்போ நான் வந்து இது ஆரம்பித்த மோனையை வந்து 2 ஒன்றாக்கிறேன். இதை காமன் ஆக்கிட்டிங்கன்னா இதை வந்து என்ன பண்ணுறீங்க, இது ஒரு தனி கலர் போட்டுங்க. இப்போ நான் இதில் வந்து சிவப்பு இணைச்சிக்குவேன். அதேமாதிரி ஸ்டார்டிங் காயில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் ஒயரை இணைச்சிக்குவேன். ரன்னிங் காயில் ஒன்று இருக்கு இல்லையா, முடித்த மோனை, அது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு ஒயரை இணைச்சிக்குவேன். இப்போ இது 3 ஒயரில் முடிஞ்சிடும். நீங்கள் 4 ஒயர் போடணும்னு நினச்சிங்கன்னா 4 ஒயர் போட்டுக்கலாம். அதாவது ரன்னிங்க்கு தனியாகவும் ஸ்டார்டிங்கு தனி கலர் ஒயரையும் போட்டுங்க. அதுக்கு 2 ஒயர் ஒரு கலரையும் இந்த ரன்னிங்கில் வந்து இது ஒரு கலரில் போட்டுக்குங்க. போட்டு 4 ஒயரும் வெளியே தள்ளிங்க, உங்கள் விருப்பம். இப்போ நான் 3 ஒயர் தான் போட போகிறேன். இப்போ நான் இதில் இருக்கிற எனாமெல்லாம் நீக்கிட்டேன். இப்போ ஒயர் லீடை நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது தான். கனெக்ஷன் லீடை 4 ஒயர் போட்டு வெளியில் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. 3 ஒயர் போடுறதா இருந்தால் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஆரம்பித்த மோனை 2 ஒன்றாக்கி இதை காமன் ஆக்கிடுவோம். இதை நான் சிவப்பு கலர் இணைக்க போகிறேன். இப்போ இது மாதிரி இதை வந்து என்ன பண்ணுறீங்க, 2 ஒன்றாக்கி காமன் ஆக்கிடுங்க. இது வந்து நான் ஒரு சிவப்பு கலர் ஒயரை இதுக்கு இணைச்சிக்கிறேன். இதுக்காக நான் எப்போவுமே இது மாதிரி தான் 3 ஒயர் போட்டு கொண்டு வந்துடுவோம். வெளியில் கம்பெனி மாதிரியே இந்த கனெக்ஷன் லீடை கொண்டு வந்துடுவோம். நான் வந்து அதை காமன் ஆக்கிட்டேன். இந்த 2மே நம்ம ஆரம்பித்த ஒயரை 2 ஒன்றா இணைச்சி அதை காமன் ஆக்கிட்டேன்.
பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் கையில் ஒரு எண்டு இருக்கு இல்லையா, நம்ம எண்டு முடிச்சது அதை வந்து ஒரு எல்லோ கலரில் போட்டேன், அதாவது மஞ்சள் கலரு. நம்ம ரன்னிங் காயில் பார்த்திங்கன்னா அதேமாதிரி முடித்த ஒயரை கருப்பு கலர் அனுப்பிச்சிட்டேன் இதில். இப்போ நான் 3 ஒயரில் கனெக்ஷன் முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கனெக்ஷன் போட்ட இடத்த என்ன பண்ணணும்னா மறக்காமல் சால்ட்ரிங் வச்சிடணும். சால்ட்ரிங் வச்சு அதுக்கப்புறம் சிலிவ் ஏற்றி கட்டி போட்டுங்க. ஏன்னா வந்து இந்த இடம் தான் எப்போவுமே வேலை கொடுக்கும். நம்ம ஜாயின் போட்ட இடத்துல வேலை கொடுக்க தான் பார்க்கும் ஹீட் ஏறணுன்னு. அதனால் இந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணிவிடும் மறக்காமல். நம்ம சால்ட்ரிங் வச்சுருக்கோன்னா வந்து ரொம்ப நாள் நீடிக்கும். இந்த கனெக்ஷனில் வந்து பிரச்சனை வராது எப்போவுமே. அது மாதிரி பண்ணிங்க. இப்போ நான் சால்ட்ரிங் பண்ண போகிறேன். கனெக்ஷன் லீடுக்குள்ளே நம்ம வந்து சால்ட்ரிங் பேஸ்ட்டை தடவி விடுவோம். அதுக்கப்புறம் சால்ட்ரிங் வச்சிடலாம். இப்போது நான் சால்ட்ரிங் வைக்க போகிறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து சால்ட்ரிங் வச்சுருங்க. அப்போ தான் வந்து கனெக்ஷனில் வந்து நமக்கு லூஸ் கனெக்ட் வராது, பிரச்சனையும் வராது. இது வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டால் எப்போவும் நமக்கு வேலை கொடுக்காமல் இருக்கும். அந்த கனெக்ஷனில் வேலை கொடுக்காது. சால்ட்ரிங் வச்சு எடுத்துடலாம். 1 நம்பர் சிலிவை இதில் வந்து போட்டுருங்க. அப்போ தான் வந்து அதை கவர் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கு மேலே சிலிவை ஏற்றிக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையுமே ஜாயிண்டில் இந்த 1 நம்பர் சிலிவை வந்து ஏற்றிடுவோம். பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு மேலே நம்ம 2 நம்பர் சிலிவை ஏற்றிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 நம்பர் சிலிவை ஏற்றிக்கலாம். நான் மொத்தமாகவே 3 நம்பர் சிலிவை கொண்டு வந்துட்டேன். எல்லாத்துலேயும் 3 நம்பர் சிலிவை போட்டேன். இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா 3 ஒயர் ஜாயிண்ட் வரதுனால 2 ஒயர் இந்த இது ஸ்டார்டிங் ரன்னிங்கும் அடுத்தது இந்த ஜாயிண்ட்டும். அதனால் இப்போ அது மேலே ஒன்று பாதுகாப்புக்காக ஒரு 4 நம்பர் சிலிவை கவர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கனெக்ஷனுக்கு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இதை வந்து லீடு ஒயரை வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். வைண்டிங் அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே எடுத்துக்கணும். அது எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம மேலேருந்து ஒரு ஒயரை இந்த ஹோல்ஸ் வழியாக கீழே எடுத்துருவோம். கீழே எடுத்து அதை ஜாயின் பண்ணி கட்டு போட்டு அனுப்பிச்சிடலாம். இப்போ இதை வெளியே எடுத்தாச்சு. இது கூட நம்ம இதை ஜாயின் போட்டு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மேலே எடுத்துருவோம். ஒயரை எடுத்த பிறகு அந்த இடத்துல ஒரு கட்டை போட்டு அதுக்கப்புறம் வார்னிஷை ஊற்றலாம். இந்த இடத்துல கேபிள் டையை ஒன்று போட்டு கட்டு போட்டுக்கலாம். கட்டு போட்டாக்கா ஏன்னா இழுத்தா வெளியே வரக்கூடாது. ஓரளவுக்கு இது வந்து சும்மா சேஃப்டிக்காக தான். அடுத்து காயிலையும் வந்து வெளியே ஒயர் வந்து நீங்கி நிற்கும். அது வந்து ஃபினிஷிங்காக வரணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு கட்டு சும்மா. இப்போ நம்ம இதை கட்டை போட்டு டை இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா நம்ம வார்னிஷ் இன்சுலேஷன் வார்னிஷை வந்து ஊற்றி பேக் பண்ணிடலாம். முதல்ல நம்ம கனெக்ஷன்லாம் டெஸ்ட் பண்ணிங்க. கனெக்ஷன் ஒயர் கரெக்டாக இருக்குதா, எங்கேயும் ஒயர் கட் ஆகாமல். அடுத்து வந்து ஷார்ட் சர்க்யூட்டும் வரக்கூடாது. நம்ம வந்து ஒரு கம்பி கூட பிசுருக்கு வெளியே தொட்டுச்சுன்னா கோரில் அது வந்து மேலே ஏர்த்திங் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ணி கொடுத்தோம்னா ஃபெயிலியர் ஆகிடும், விடாது, அது பிரச்சனை உண்டாகும். அதனால் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வார்னிஷ் ஊற்றுங்க. வார்னிஷ் ஊற்றிட்டு கஸ்டமர்கிட்ட ஃபிட் பண்ணி கொடுத்துடலாம் மோட்டரை. சீலிங் ஃபேன் ஐஸ் ஃபீட் ஃபேனோட இது தான். இது வந்து நம்ம இப்போ வைண்டிங் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்சுலேஷன் வார்னிஷை ஊற்றிட்டு ஃபிட்டிங் பண்ணிடலாம். ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே வார்னிஷ் ஊற்றுறதுக்கு முன்னாடியே இந்த சீரிஸ் போர்டில் கனெக்ஷன்லாம் செக் பண்ணிங்க கரெக்டாக இருக்குதானு. ஷார்ட் சர்க்யூட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வார்னிஷ் ஊற்றுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோவுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் சொல்கிறேன், எதுவும் ஷார்ட் சர்க்யூட் இல்லாமல் எர்த்திங் ஆகாமல் பார்த்துங்க. சீரிஸ் போர்டில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்சுலேஷன் வார்னிஷை ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் காய விட்டு ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது மாதிரி வார்னிஷ் வந்து ஊற்றிங்க. ஏன்னா அந்த வார்னிஷ் எதுக்குன்னா நம்ம வைண்டிங் பண்ணது ஏதாவது காயப்பட்டிருந்தாலும் அந்த கம்பியை வந்து கவர் பண்ணிக்கும். இது வந்து நம்ம சிலிவு மாதிரி மேலே பேக் பண்ணிக்கும். அடுத்து கட்டினது நம்ம ஃபினிஷிங் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த ஃபினிஷிங் பண்ண மெத்தடில் அப்படியே இருக்கும். காஞ்சி போயிட்டால் அதுக்கப்புறம் செட் ஆகி அந்த இடத்துல அப்படியே இருக்கும். லூஸ் இல்லாமல் பிரச்சனை இல்லாமலும் இருக்கும்.